வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, குடும்பத்தில் தொடர் கர்மா எப்படி கண்டறிவது? ஒரு குடும்பத்தில் வந்து தொடர்ந்து ஒரு கர்ம வினை வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதில் கொடுக்கப்பட்ட ஜாதகங்கள் வந்து உண்மையான ஜாதகங்கள். இது வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களுக்காக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இதை வந்து இப்போ இருக்க ஜோதிடர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வருமானத்துக்கு ரெடி பண்ணிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க, நீங்கள் வாங்க கர்ம ஜோதிடம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஃபீஸ் வசூல் பண்ணி அவன் கோடீஸ்வரன் ஆயிடுவான். ஆனால் எதையுமே நீங்கள் கற்றுக்க மாட்டேங்கிறது தான் உண்மை. அதனால் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தொடர் கர்மா அப்படிங்கிற கான்செப்டை வந்து நான் இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஃப்ரீயாக வந்து யாரும் சொல்லித்தரலைங்க. எல்லாருமே வந்து இதை வருமானம் பார்க்குறதுக்கு தான் எல்லோரும் வந்து ஒரு வியாபார நோக்கத்தோடு தான் ஜாதகம் வந்து போயிட்டுருக்கு. இப்போ நான் பார்த்த வரைக்கும் யாருமே வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் யாரும் போடலைங்கிறது நிதர்சனமான உண்மை. அதனால் என்னுடைய அனுபவத்தில் கற்றுக்கிட்ட விஷயங்களை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது எப்படி இருக்குங்கிறத உங்கள் ஜாதகத்தில் பொருத்தி பார்த்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னா, மினிமம் வந்து ஃபேமிலியில் 4 பேருனுடைய ஜாதகம் வந்து உங்களுக்கு தேவை. அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 2 குழந்தைங்களுடைய ஜாதகம் மினிமம் தேவை. அப்படி இருந்தால் தான் 4 ஜாதகத்தையும் கம்பேர் பண்ணி எந்த கிரகம் வந்து எல்லா இதுலேயுமே தொடர்பு வருதோ அதுதான் தொடர் கர்மா. இப்போ இந்த உதாரணத்தில் பார்ப்போம். இது உண்மை ஜாதகம் உதாரணமாக இருந்தாலும் இது வந்து நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ இது தந்தையினுடைய ஜாதகம், இது தாயினுடைய ஜாதகம், இது அவங்க பொண்ணுடைய ஜாதகம். இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8 முறை வந்து கருக்கலைப்பு ஏற்பட்டிருக்கு. அதாவது குழந்தை பிறக்கிற மாதிரி வருது, ஒரு 7 மாதம் ஆகும்போது வந்து அபார்ஷன் ஆயிடுது. ஏதோ ஒரு வகையில் வந்து கரு வந்து தங்காமல் கலைஞ்சிருது. இதே மாதிரி 8 முறை வந்து அவங்களுக்கு கலைஞ்சிருக்கு. அப்போ என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து கரு கலைஞ்சிக்கிட்டே இருக்குது, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க ஜாதகத்தில் நான் செக் பண்ணி பார்த்தப்ப ஃபஸ்ட்டு வந்து இந்த தொடர் கர்மாவை பற்றி நான் பார்க்கல. அவங்க ஜாதகத்தை, அவங்க பொண்ணுடைய ஜாதகத்தை மட்டும் எடுத்து பார்க்குறேன். சுக்கிரன் வந்து 8வது இடத்துல இருக்குது. 1 2 3 4 5 6 7 8வது இடத்துல சுக்கிரன் இருக்குது. சுக்கிரன் வந்து கேது நட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ 8வது இடம்ங்கிறது கருப்பையை குறிக்கக்கூடிய இடம். சுக்கிரன் அப்படிங்கிறது இந்த பெண்ணினுடைய கருமுட்டை. அது வந்து கேது நட்சத்திரத்தில் இருக்கும்போது அதில் ஏதோ தடங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அது காட்டுது. இதனால தான் நான் வந்து கருக்கலைப்பு ஏற்படுதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ இவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சம்பவம் நடக்குது. நிமித்தத்தை பற்றியும் நான் இந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். நிமித்தம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, உங்களுக்கு ஜாதகம் பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு தெளிவான ஒரு தீர்வு கிடைக்கல, ஒரு கிளாரிட்டி கிடைக்கல அப்படின்னா, அந்த நேரத்தில் வந்து நீங்கள் இந்த இயற்கையை கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லும். அதை வச்சு நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். கரெக்டாக இருக்கும். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்துட்ருக்கும்போது இது வந்து ஒரு ஊர் எல்லையில் நான் ஜாதகம் பார்த்துட்ருக்கேன். ஊரினுடைய அவுட்டர் ஏரியா. அது ஒரு வந்து காட்டுப்பகுதி, குரங்கள் இருக்கக்கூடிய இடம், ஆடுகள் வளர்க்கக்கூடிய இடம், கோழிகள் இருக்கக்கூடிய இடம், அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்போ இவங்க வந்து ஒரு கடை வச்சுருக்காங்க, டீ ஷாப் வச்சுக்கிட்டு நடத்திட்டுருக்காங்க. அப்போ அவங்க ஜாதகம் பார்க்க கூப்பிட்றாங்க. நான் அங்கே வீட்டில் வந்து ஜாதகம் பார்க்குறேன். இவங்களுக்கு மட்டும், அந்த பொண்ணுடைய ஜாதகத்தை மட்டும் பார்த்துட்ருக்கேன். அப்போ திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு 8வது இடத்துல வந்து சுக்கிரன் வந்து கேது நட்சத்திரத்துக்குனால கருக்கலைப்பு ஏற்படுது. ஆனால் 8 முறை எப்படி ஏற்படுதுங்கிறது எனக்கு புரியல. ஆரம்பத்தில் வந்து தடங்கள் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் 8 முறை வந்து கருக்கலைப்பு ஏற்படும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அப்போ அவங்க சொல்கிறாங்க 8 முறை வந்து கருக்கலைப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு. அப்போ இந்த மாதிரி வந்து பெரிய லெவலில் பாதிப்பு இருக்குது அப்படின்னா அது தொடர் கர்மா இல்லாமல் அந்த பாதிப்பு வராது. இப்போ நார்மலாக ஒரு சுக்கிரன் வந்து பாதிக்குது அப்படின்னா ஏதோ ஒரு டைம் 2 டைம் அபார்ஷன் ஆகலாம், ஏதோ வந்து கருக்கலைப்பு ஏற்படலாம் அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 8 டைம் ஆகிறது வந்து அசாத்தியமான விஷயம். அப்போ நான் வந்து இது யோசிச்சுட்ருக்கேன், என்ன காரணத்தினால வரும் அப்படின்ட்டு. அவங்க வந்து அவங்க அப்பா ஜாதத்தையோ அம்மா ஜாதத்தையோ கொடுத்தா தான் நான் பார்க்க முடியும். அவங்க கொடுக்கலன்னா நான் எப்படி கேட்க முடியும்? அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, எனக்கு வந்து இந்த நிமித்தம் வந்து எனக்கு காட்டுது. எப்படி காட்டுது அப்படின்னா, நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து கோயிலை வணங்கிட்டு, அங்கே ஒரு ஐயனார் கோயில் இருக்குது, அதை வணங்கிட்டு ஒருத்தர் வந்து நின்றுட்டுருக்க கார் தாங்க. ஒரு கார் வந்து ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆடு வந்து படுத்துருக்கு. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த காரை வந்து அந்த ஆடை பார்க்காம கழுத்தில் ஏற்றிடுறாரு. இது வந்து நான் ஜாதகம் பார்க்கும்போது இந்த சம்பவம் வந்து நடக்குது. ஒருத்தர் வந்து விலங்குகள் கழுத்தில் ஆடு படுத்துருக்கு, நின்றுட்டு இருக்கக்கூடிய காரு, அவர் ரிவர்ஸ் எடுக்காமல் ஃப்ரண்ட்டில் எடுக்கும்போது அந்த ஆடுனுடைய தலை வந்து துண்டிக்கப்பட்டு இறந்து போச்சு. அப்போ நான் வந்து இது ஜாதகம் பார்க்கும்போது அந்த சம்பவம் நடக்குது. அப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்கள் குடும்பத்தில் வந்து உங்கள் இந்த மாதிரி வந்து துர்மரணங்கள் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் நான். ஏன்னா நம்ம அனலைஸ் பண்ணாமல் சொல்ல முடியாது. அதனால் வந்து
உன் குடும்பத்தில் வந்து இந்த மாதிரி துர்மரணங்கள் ஏற்பட்டிருக்கான்னு கேட்குறேன். துர்மரணங்கள்லாம் ஏற்படலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அவங்க அப்பானுடைய ஜாதத்தையும் அம்மானுடைய ஜாதத்தையும் கொடுக்க சொல்லி நான் பார்க்குறேன். அதில் பார்க்கும்போது என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, அப்பானுடைய ஜாதகத்தில் லக்னம் வேறு லக்னம், ஆனால் 8வது இடத்துல வந்து சூரியன் இருக்குது. அம்மானுடைய லக்னம் வேறு லக்னம், அவங்களுக்கு 8வது இடத்துல சூரியன் இருக்குது. இந்த பொண்ணுனுடைய லக்னம் வேறு லக்னம், ஆனால் 8வது இடத்துல சூரியன் இருக்குது. இப்போ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, 8வது இடத்துல கரெக்டாக சூரியனுடைய கர்மா வந்து இருக்குது. அதாவது 2-3 வகையாக அது வந்து இது பார்க்க முடியுங்க. அதாவது இப்போ சூரியன் வந்து சிம்மத்தில் இருந்தால் அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே சிம்மத்தில் சூரியன் இருந்தாலும் அது தொடர் கர்மா தான். ஆனால் லக்னம் வேறையாக இருந்தாலும் 8வது இடத்துல கரெக்டாக சூரியன் இருக்குது. இவங்களுக்கு 8வது இடத்துல கரெக்டாக சூரியன் இருக்குது, இவங்களுக்கு 8ல் கரெக்டாக சூரியன் இருக்குது. இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, 8ங்கிறது வந்து ஒரு விபத்தை குறிக்கக்கூடியது, துர்மரணத்தை ஏற்படுத்தக்கூடியது. அந்த இடத்துல சூரியன் அப்படின்னா அப்பாவை குறிக்கிறது. அப்போ நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, உங்களுடைய ஃபாதர், இந்த பொண்ணுனுடைய அப்பா வந்து யாரையாவது வந்து கொலை பண்ணியிருக்காரா, அல்லது விலங்குகளை வந்து கொண்டிருக்காரா நிறையா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் நான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, யாரையும் கொலை பண்ணல, ஆனால் விலங்குகளை வந்து நிறைய வேட்டையாடுவார் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிறைய விலங்குகளை வந்து வேட்டையாடி கொண்டிருக்காரு. அதை தான் அந்த நிமித்தத்தில் காட்டியிருக்கு. அது கூட எனக்கு புரியல பாருங்கள். நான் உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது துர்மரணங்கள் ஏற்பட்டிருக்கான்னு கேட்குறேன். ஆனால் இந்த நிமித்தம் காட்டினது வந்து அந்த ஆடனுடைய கழுத்தில் வந்து ஒருத்தர் காரை ஏற்றிட்டார், ஸ்பாட்டில் வந்து அவுட் ஆயிடுச்சு. நான் இது சொல்லிட்டு இருக்கும்போது அது காட்டுது, இப்படி தான் இறந்துருப்பாங்க, இப்படி தான் இவங்க கொண்டிருக்காங்க, அதனால தான் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நிமித்தம் காட்டுது. நீங்கள் நிமித்தம் வந்து அப்பப்போ கவனிச்சிட்டே இருந்தீங்கன்னா எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரெமெடி வந்து அது கொடுக்கும். அதை நீங்கள் கவனிக்கலை அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் ஜாதகமே தெரிலனா கூட நிமித்தம் வந்து உங்களுக்கு அறிகுறி காட்டும். அப்போ அவங்க கேட்கும்போது நிறைய விலங்குகளை வந்து ஒரு வேட்டையாடி இருக்காரு, நிறைய விலங்குகளை கொன்று போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் 8வது இடங்கிறது கண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய இடம். அதில் வந்து பாதிப்பு ஏற்படுத்துது, கருப்பையில் வந்து பாதிப்பு ஏற்பட்டு 8 முறை வந்து கருக்கலைப்பு ஏற்பட்டிருக்கு. இது வந்து அப்பாவுடைய தொடர் கர்மா. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க பூர்வீகத்தில் முன்னோர்கள் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அதாவது தாத்தாக்கள், அவங்களுடைய அப்பா, இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா தந்தையினுடைய ஜாதகத்தில் சூரியன் வந்து 8வது இடத்துல இருக்குது. அப்போ அவருடைய தந்தையும் பார்த்தீங்க, அவருடைய தந்தைக்கும் அவர் திதி கொடுக்கலையான்னு கேட்டேன். அதாவது வந்து இந்த தர்ப்பணம் திதி இதெல்லாம் வந்து கொடுக்கலையா யாருக்கும் அப்படின்னு கேட்குறேன். அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. அப்போ திதி கொடுக்காததுனாலையும் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, நிறைய விலங்குகளை வந்து வேட்டையாடினதுனாலையும் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத இது கண் கூட சுட்டி காட்டுது. இந்த ஜாதகத்தை பார்த்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஒரு ஜாதகத்தை வச்சு நீங்கள் கன்க்ளூஷன் வர முடியாது. அவங்க ஃபேமிலியில் உள்ள எல்லார் ஜாதகத்தையும் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது 8வது இடத்துல சூரியன் இருக்குது. அப்போ அவங்க அப்பானால தான், அவங்க பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்களால் தான் அந்த பாதிப்பு வந்து வருது, அது தொடர்ந்து வருது எல்லார் ஜாதகத்துலையும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ இதில் சூரியன் மூலிமா பாதிப்பு வருது. நீங்கள் வந்து பித்ருக்கு தர்ப்பணம் கொடுங்க. 2வது வந்து கர்ப்பிணி விலங்குகள் அல்லது கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னேன். இதான் தீர்வு வந்து நான் சொன்னது. இது ஃபஸ்ட்டு. இந்த ஜாதகத்தில் செகண்டு பார்க்கக்கூடிய இதில் பார்த்தீங்க அப்படின்னா, 4 ஜாதகங்கள் பார்த்தா மட்டும்தான் நீங்கள் தொடர் கர்ப்பா கண்டுபிடிக்க முடியும். ஒரு ஜாதகத்தை வச்சுக்கிட்டு எனக்கு சொல்லுங்கள், என் வம்சாவளியே சொல்லுங்கன்னா சொல்ல முடியாது. எல்லா ஜாதகத்தையும் எடுத்து கம்பேர் பண்ணால் தான் அதில் எது கர்மா தொடருதுங்கிறத உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இது யாருனாலும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதுக்கு வந்து நான் வந்து பெரிய ஆசானாக இருக்கணும், நான் வந்து பெரிய ஒரு என்ன சொல்கிறது எல்லாமே தெரிஞ்ச ஞானியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சாதாரண பாமரன் கூட இதை வந்து பார்க்கலாம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா உனக்கு வருமானம் வராது. அதனால் வந்து உங்கள் கிளாஸ் எடுத்து நான் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாத்துறாங்க. சிம்பிள் கான்செப்ட் தான். ஒரே கிரகம் வந்து எல்லாத்துலேயும் தொடர்ந்து வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து தொடர் கர்மா. சிம்பிள் கான்செப்ட். அது ஒரே கிரகம் வந்து ஒரே ராசியில் எல்லாருக்கும் வரலாம். அதாவது லக்னத்துக்கு ஒரே இடத்துல எல்லா கிரகங்களும் வரலாம். ஒரு கிரகம் வக்கரமாச்சுன்னா அதே மாதிரி எல்லா கிரகமும் அவங்களுக்கும் அதே கிரகம் வக்கரமாக இருக்கலாம். இந்த மாதிரி வர்றது தாங்க தொடர் கர்மா. சிம்பிள் கான்செப்ட் தான். இதை நீ இதை பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். எவன்ட்டையும் போய் ஏமாற தேவையில்லை, நீங்கள் படிக்கவும் தேவையில்லை. அதில் பெரிய கான்செப்ட் எதுவும் இல்லை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தாயினுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் வக்கரமாக இருக்குது, சனி வக்கரமாக இருக்குது. தந்தையினுடைய ஜாதகத்தில் செவ்வாய் வக்கரமாக இருக்குது, குரு வக்கரமாக இருக்குது. இப்போ மகன் மகள் 2 பேருக்கு வந்து இந்த கர்மா தொடருதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அது எப்படி பார்க்குறது அப்படின்னா, இப்போ இந்த பெண் ஜாதகத்தில் அதாவது பையனுடைய ஜாதகத்தில் தாய் தந்தையினுடைய ஜாதகத்தில் வந்து வக்கர கிரகங்கள் இருக்குது. 2 கிரகம் வக்கரம் இருக்குது. இவங்க ஜாதகத்தில் 2 கிரகம் வக்கரம் இருக்குது. ஆனால் பையன் ஜாதகத்தில் 3 கிரகம் வக்கரமாக இருக்குது. இதில் வந்து இந்த சுக்கிரன் வக்கரம் அப்படிங்கிறது வந்து 2 பேருக்குமே தொடருது. தாயினுடைய சுக்கிரன் வக்கரம் அப்படிங்கிற கர்மா வந்து பையனுக்கும் தொடருது, பொண்ணுக்கும் தொடருது. தந்தை ஜாதகத்தில் வந்து செவ்வாய் வக்கரமாக இருக்குது. அது வந்து பையனுக்கு மட்டும் தொடருது. குரு வக்கரமாக இருக்குது, அது வந்து பொண்ணுக்கு மட்டும் தொடருது. அப்போ தாய் வழி கர்மா தந்தை வழி கர்மா எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இது தந்தை மூலிமா வந்திருக்குதா இந்த கர்மா? இப்போ தந்தையினுடைய கர்மா வந்து குரு வக்கரமாக இருக்குது, அது பொண்ணுக்கும் வந்திருக்கு, அந்த பையனுக்கும் வந்திருக்கு அப்படின்னா இது தந்தையினால் வரக்கூடிய கர்மா டிரான்ஸ்ஃபர். சுக்கிரன் வக்கரம் வந்து மகனுக்கும் வந்திருக்கு, பொண்ணுக்கும் வந்திருக்கு அப்படின்னா இது தாயினால் வரக்கூடிய கர்மா டிரான்ஸ்ஃபர். இதே கிரகம் இவங்க 2 பேருக்குமே ஒரே ராசிலையும் இருக்குது. அது ரொம்ப முக்கியம். சுக்கிரன் வக்கரங்கிறது மேச ராசியிலே இருக்குது.
பையனுக்கும் பொண்ணுக்கும். தாய் ஜாதகத்துலேயும் சுக்கிரன் வக்ரம் வந்து மேச ராசியிலே இருக்குது. அப்போ தாயினுடைய கர்மா சுக்கிரன் வக்ரங்கிறது தாய் மூலிமா வந்த கர்மா அந்த குழந்தைங்களுக்கு. தந்தை மூலிமா வந்த கர்மா வந்து குரு வக்ரம், அது பையனுக்கு வந்திருக்கு, பொண்ணுக்கு வந்திருக்கு. செவ்வாய் வக்ரம் வந்து பையனுக்கு வந்திருக்கு. அப்போ இந்த தாய் தந்தையை வச்சு எந்த கிரகத்தினுடைய கர்மா வந்து குழந்தைகளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அது தாய் மூலிமா வருதா தந்தை மூலிமா ஜென்டிக்காக டிரான்ஸ்ஃபர் ஆகுதாங்கிறத இப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னா, வக்ரம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இயற்கைக்கு மாறான முறையில் செயல்படுறது தாங்க வக்ரம். நீங்கள் வேணும்னு சொன்னால் அவன் வேண்டான்னு சொல்லுவான், நீங்கள் வேண்டான்னு சொன்னால் அவன் வேணும்னு சொல்லுவான், நீ இப்படி பண்ணுன்னு சொன்னால் நான் அப்படி பண்ணுவேன்னு சொல்லுவான். அதுதான் வக்ர கிரகம். அப்போ குரு வக்கரமாக இருக்குது அப்படின்னா குழந்தைங்க மேலே பாசமாக இருப்பாங்க, ஆனால் குழந்தைங்களால் ஆதாயம் கிடைக்காது. செவ்வாய் வக்கரம் அப்படின்னா நிலத்து மேலே வந்து ஈடுபாடாக இருப்பாங்க, சகோதரன் மேலே வந்து ஈடுபாடாக இருப்பாங்க, அந்த சகோதரனுடைய கிரெடிட் வந்து அவங்களுக்கு கிடைக்காது. சுக்கிரன் வக்கரம் அப்படின்னா ஒய்ஃப் மேலே ஈடுபாடாக இருப்பாங்க, ஜாதகியாக இருந்தால் ஜாதகி தாமையிலேயே வந்து ஈர்ப்பாக இருப்பாங்க, ஆனால் பெண்களால் வந்து உங்களுக்கு ஆதாயம் கிடைக்காது. சனி வக்கரமாக இருந்தால் தொழிலில் வந்து ஈடுபாடாக இருப்பாங்க, அந்த தொழிலுக்குரிய முன்னேற்றம் வந்து உங்கள் லைஃப்பில் இருக்காது, முரணாக செயல்படும். புதன் வக்கரமாக இருந்தால் எல்லாமே தெரியும் ஆனால் அதனால் பயன் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு படித்தது வந்து யூஸ் இல்லாமல் போகும். அப்போ ஒரு வக்கர கிரகம் வந்து எந்த கிரகம் வக்கரமாக இருக்கோ அது சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து எதிர்மறையாக செயல்பட்டு உங்களுக்கு எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்காம கைவிட்டுரும் அப்படிங்கிறது தான் இது சொல்ல வருது. தாமதமான வெற்றியை தான் கொடுக்கும், எதிர்பார்த்த டைமில் கொடுக்காதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ இது தீர்வு என்ன அப்படின்னா, சுக்கிரன் வக்கரமாக இருக்கா, சுக்கிரன்கிறது பெண் அல்லது மனைவி. அப்போ இவங்க பூர்வீகத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது பெண்கள் இளம் பெண் தான் சுக்கிரன். அப்போ இளம் பெண்களை வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ஏமாற்றிருப்பாங்க. இளம் பெண்களுக்கு வந்து ஏதோ ஒன்று கொடுக்காம ஏமாற்றிருக்கலாம், இளம் பெண்களை டார்ச்சர் பண்ணியிருக்கலாம், அதாவது வந்து அபாசன் பண்ணியிருக்கலாம். இப்போ நீங்கள் டாக்டராக இருந்து அந்த பெண்ணுக்கு வந்து கருக்கலைப்பு பண்ணியிருக்கலாம், அல்லது வந்து நீங்களே வந்து கருவை அழிச்சிருக்கலாம், குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே கருவை வந்து அழிக்க சொல்லியிருக்கலாம், அல்லது வந்து பெண்களுக்கு வந்து ஏதோ ஒரு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கலாம். இப்படி ஏதோ ஒன்று பண்ணதுனால தான் இங்கே வந்து வருமானத்தை வந்து நீங்கள் ஏமாற்றிருக்கலாம், காசு கொடுக்காமல் ஏமாத்தினாலும் சுக்கிரன் வந்து வக்கரமாகும். அப்போ இதுக்கு முந்தின பிறவியில் வந்து நீங்கள் அந்த மாதிரி சீட்டிங் பண்ணியிருப்பீங்க, அதனால தான் சுக்கிரன் வந்து வக்கரமாக வருது. சனி வக்கரமாக வருது அப்படின்னா தொழிலில் வந்து யாரையா சீட்டிங் பண்ணியிருப்பீங்க, இப்போ சரியான கூலி கொடுக்காமல் இருந்திருப்பீங்க வேலை பார்க்குறவங்களுக்கு, அல்லது இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் எதுவும் கொடுக்காமல் இருந்திருப்பீங்க, அல்லது வந்து அவங்கள திட்டி அனுப்பிச்சிருப்பீங்க. நல்லா வேலை பார்த்தாலும் ஒன்றும் வேலை பார்க்கலன்னு சொல்லி அவங்களை ஏமாத்துறது, நம்பிக்கை துரோகம் பண்ணுறது, அவங்களுக்கு தேவையானது கொடுக்காமல் இருக்கிறது எல்லாமே சனி வக்கரத்தை ஏற்படுத்தும். புதன் வக்கரங்கிறது படிக்கிற டைமில் வந்து ஒருத்தனை ஏமாத்துறது, ஃப்ரெண்ட்ஸை வந்து சீட்டிங் பண்ணுறது, இதெல்லாமே காதலில் வந்து சீட்டிங் பண்ணுறது எல்லாமே புதன் வக்கரத்தை ஏற்படுத்தும். குரு வக்கரம் அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து தேவையான இதை வந்து நீங்கள் செய்யாமல், குழந்தைகளை பராமரிக்காமல் அவங்களை நடுத்தரில் விட்டு போகிறது, நிலத்தில் அபகரித்து அதில் ஏமாத்துறது வந்து செவ்வாய் வக்கரம். இப்படி ஒவ்வொரு கிரகம் வக்கரமாக இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட செயல்பாடில் வந்து நீங்கள் சீட்டிங் பண்ணியிருக்கீங்க போன பிறவியில், அதனால தான் உங்களுக்கு அது பாதிக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னா, இப்போ சுக்கிரன் வக்கரமாக இருக்குது அப்படின்னா சுக்கிரன்கிறது என்ன காரகத்துவம்னு பாருங்கள். இப்போ பெண்கள் தானே சுக்கிரன், அப்போது வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து நீங்கள் தானம் பண்ணுங்கள், கர்ப்பிணி பெண்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான செலவு வந்து நீங்கள் பண்ணுங்கள், அல்லது வந்து பெண்களுக்கு தேவையான திருமண செலவு வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்படி ஏதோ ஒரு வகையில் வந்து சுக்கிரன் சம்மந்தப்பட்ட காரகத்துவங்களுக்கு நீங்கள் நல்லது பண்ண இவங்களுக்கு இந்த மகனுக்கு பிறக்கக்கூடிய சந்ததிக்கு வந்து இந்த கர்மா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகாது, சுக்கிரன் வக்கரமாக வராது. இதை நீங்கள் நிவர்த்தி பண்ணியாச்சுன்னா. அதே மாதிரி இந்த பெண் ஜாதகத்தில் வந்து குரு வக்கரமாக இருக்குது அப்படின்னா அவங்க குழந்தைங்க வந்து இவங்க பேச்சை கேட்குற மாதிரி வேணும் அப்படின்னா அந்த இவங்க வந்து குழந்தைகளுக்கு வந்து நிறைய தானம் பண்ணணும், அனாதை குழந்தைங்களை நிறைய ஹெல்ப் பண்ணணும், குழந்தைகளுக்கு நிறையா வந்து சாப்பாடு கொடுக்கணும், குழந்தைகள் படிப்பு செலவுக்கு இவங்க வந்து உதவலாம், ஏதாவது ஒன்று ஃப்ரீயாக வந்து சொல்லிக் கொடுக்கலாம். அந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தாங்கன்னா இந்த குருவினுடைய வக்கரம் வந்து இவங்களுக்கு பிறக்கக்கூடிய சந்ததிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இப்படி ஒவ்வொரு கிரகம் வந்து எதெல்லாம் கர்மா டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணி லிஸ்ட் எடுத்துக்கணும். அந்தந்த கிரகங்களை வந்து நீங்கள் தானம் பண்ணி தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய சந்ததிக்கு வந்து இந்த கர்மா டிரான்ஸ்ஃபர் ஆகாது, ஸ்டாப் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். ஆனால் நீங்கள் எதுவுமே நிவர்த்தி பண்ணல அப்படின்னா இது வழியாக தொடரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இது வந்து நிறைய பேர் நம்பாமல் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நீ கோயில் போயிட்டு வா, காசிக்கு போயிட்டு வா, அப்படி பவர்ஃபுல் ஸ்தலத்துக்கு போனால் தான் எல்லாமே தீருங்கிறது ஒரு மிகப்பெரிய பொய். என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இதனுடைய காரகத்துவம் வந்து என்னன்னு பாருங்கள், அதுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் செஞ்சால் போதும். இப்போ பெண்களுக்கு இப்போ சுக்கிரன் வக்கரமாக இருக்குன்னா பெண்களுக்கு நீங்கள் உதவுனா போதும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து காமாட்சி அம்மனை தான் வணங்கணும், மீனாட்சி அம்மனை தான் வணங்கணும், அந்த கோயிலுக்கு தான் போயிட்டு வரணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. இருக்கக்கூடியதுக்கு ஒழுங்காக நீங்கள் வந்து பண்ணாலே போதும். இல்லாத இது விஷயத்தை தேடி நீங்கள் 10 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வேற ஒரு ஊருக்கு போய் அந்த கடவுளை போய் வேண்டி அந்த வரத்தை வாங்கிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. இங்கேயே நீங்கள் வந்து பண்ணலாங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதுக்காக நீ கோயில் போக வேண்டாங்கிற மாற்று கருத்தெல்லாம் நான் சொல்லலை. இவ்வளோ ஈஸியாக பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் ஏன் அவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். எதுக்கும் வந்து நான் முரணாலாம் பேசலை, உடனே கமெண்ட் பண்ணிச்சிடாதீங்க, என்னடா அவன் கோயிலை பற்றி இப்படி பேசுகிறான்ட்டு. கோயில் வழிபாடு தேவைதாங்க,
அதில் விருப்பம் உள்ளவங்க பண்ணுங்கள், விருப்பம் இல்லாதவங்க வந்து ரியாலிட்டியில் என்ன ஒத்து வருதுன்னு பாருங்கள். இப்போ பெண்கள் வந்து கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு உதவுங்க, அதுவே போதுன்ற நான். ஒரு 11 கீழ் கணக்கு அப்படிங்கிற நூல் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, தெய்வங்களை வணங்குவதனால் உங்களுக்கு எதுவுமே மாறாதுன்னு போட்டிருக்கு. அந்த போஸ்ட்டை கூட வந்து என்னுடைய கம்யூனிட்டி செக்ஷனில் போட்டிருக்கேன். நீங்கள் நம்ப மாட்டேங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த கம்யூனிட்டி செக்ஷனில் போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நான் சொல்லலை, அது நூல்லேயே சொல்லப்பட்டிருக்கு. தெய்வங்களை வழிபடுறதுனால உங்கள் கர்மா தீராது, தர்மத்தினால் மட்டும்தான் கர்மாவை தீர்க்க முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எந்த கிரகம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோ அது சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்கள் தர்மம் பண்ணுங்கள், சரியாயிரும். அதுக்கடுத்து வந்து அடுத்த தலைமுறைக்கு அது தொடராதுங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த தொடர் கர்மா எப்படி வேலை செய்யுது, எப்படி வந்து ஃபேமிலிக்கு தொடர்ந்து வருதுங்கிறத கண்டுபிடிச்சி அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். யாரையும் தேடி போய் நீங்கள் இதெல்லாம் கற்றுக்காதீங்க, சிம்பிள் கான்செப்ட் தான். அது வந்து என்னுடைய புரிதல். உங்களுக்கு கற்றுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா என்கிட்ட காசு கட்டி கற்றுக்கணுன்னா கற்றுக்கோங்க, அது உங்கள் விருப்பம். நன்றி, வணக்கம்.